ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. மகா மாரியம்மனின் அருளாளர்களை பார்த்து கொண்டிருக்கும் போது சக்திகுமார் என்பவரின் குடும்பத்தில் நடந்த அந்த அதிசய நிகழ்வை பார்த்தோம். தன்னுடைய குலதெய்வமே எது என்று தெரியாமல் இருந்த சமயத்தில் கேரளாவில் இருக்கும் ஒருவர் மூலமாக இவருடைய குலதெய்வம் 7 கல் இருக்கும், இலுப்ப மரம் இருக்கும், ஊஞ்சல் இருக்கும், அதன் அருகே ஒரு நீர்நிலை இருக்கும், அந்த இடத்தில்தான் இருக்கின்றது என்று சொல்ல எல்லா இடங்களிலும் தேடி அனைவரும் தேடி அவர்கள் குடும்பத்தில் இருந்தவர்கள் அனைவரும் தேடி கடைசியாக அதை கண்டுபிடித்து கோவில் எழுப்பி எல்லாம் செய்த பிறகு அவருடைய அனைத்து குறைகளும் தீர்ந்து போகும் சமயத்தில் அவருடைய மனைவிக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டது என்று நேற்றைய நாம் முடித்திருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம், என்ன நடந்தது என்று பார்ப்போம். கோவில் கட்டி 15 மாதங்கள் ஓடிவிட்டன. திடீரென்று ஒரு நாள் சக்திகுமாரின் மனைவிக்கு நடக்க முடியவில்லை. கால்கள் துவண்டன. அடுத்து மருத்துவமனை, எக்ஸ்ரே, ஸ்கேன் எல்லாம் நடந்தது. முதுகு தண்டுவடத்தில் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார் டாக்டர். உடனே சக்திகுமார் தியானத்தில் ஆழ்ந்தபோது அறுவை சிகிச்சை தேவையில்லை என்றும் ஒரு முறை மணலூருக்கு சென்று அம்பாளை வழிபட்டு வருமாறும் அவருக்கு தோன்றியது. மனைவியையும் மாமனார் மாமியாரையும் அழைத்துக் கொண்டு காரில் சென்றார் சக்திகுமார். அம்பாளின் தரிசனமாயிற்று. மீண்டும் புறப்பட்டார்கள் சென்னையை நோக்கி. சக்திகுமாரே காரை ஓட்டி வந்தார். இரவு நேரம். ஒரு கட்டத்தில் தூக்கம் கண்ணை சுழற்றி தன்னால் ஓட்ட முடியாது என்று காரை ஓரமாக நிறுத்திவிட்டு கண்ணை எறிந்து விட்டார். சிறிது நேரத்தில் அங்கு வந்த ரோந்து போலீஸ் சாலையில் காரை நிறுத்திவிட்டு தூங்கக்கூடாது என்றும் அந்த சாலையில் வெளிப்படைகள் இருப்பதால் அந்த இடத்தை விட்டு சென்று விடுமாறும் கூற சக்திகுமாருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவரது மாமனார் தான் கார் ஓட்டுவதாக சொல்ல அவரும் சரி என்று சொல்லிவிட்டு கண்ணெறிந்து விட்டார். அவர் மாமனார் வீட்டில் கார் இருந்தாலும் அதை டிரைவர் தான் ஓட்டுவார். அவருக்கு கார் ஓட்டுவதில் அதிக பழக்கமில்லை. இருந்தாலும் நிறுத்தாமல் மெதுவாக ஓட்டி சென்று கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு சத்தம். அவர்கள் சென்று கொண்டிருந்த கார் எதிரில் வந்த டிப்பர் லாரியின் மீது அவர்களுடைய கார் மோதி பாதையை விட்டு விலகி சாலையின் நடுவில் கட்டப்பட்டிருக்கும் மெரிடியனில் மோதி நின்றது. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. விழித்து கொண்ட எல்லோரும் ஒரு கணம் என்ன நடந்தது என்று திகைத்து நிற்க, பின்னர் தங்கள் எல்லோரும் சுதாரித்துக் கொண்டு அருகில் இருக்கின்ற காவல் நிலையம் சென்று நடந்ததை கூறி ஒரு மனு அளித்து விட்டு வீடு திரும்பினார்கள். வீடு திரும்பிய பின் அவர் மனைவி தன் கால்கள் தற்போது சரியாக நடக்க முடிவதாகவும் தோலாமல் இருப்பதாகவும் சொன்னார். கருணை மிகுந்த மணலூர் அன்னை ஒரு சிறு விபத்து ஏற்படுத்தும் அதிர்ச்சி மூலம் உடம்பை குணமாக்கிவிட்டார். இது அன்னை செய்த அறுவை சிகிச்சை. பின்னர் ஒரு சமயம் தன் மனைவிக்கு கருப்பையில் கோளாறு காரணமாக மருத்துவர்களை சந்தித்தார். சந்தித்த எல்லா மருத்துவர்களும் கருப்பையை எடுத்து வருவதே சிறந்த வழி என சொல்ல அன்னை கருமாரியை சரணடைந்தார் சக்திகுமார். அன்னை அவரிடம் கருப்பையை எடுக்க வேண்டாம் என்று சொல்ல மருத்துவத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கூறினார். ஆனால் அவருக்கு அந்த விளக்கம் சரியாக புரியவில்லை. பின்னர் மீண்டும் வேறொரு மருத்துவரை அணுக அவர் அன்னை சொன்ன அதே முறையை சொல்லி அதை தான் செய்யப்போவதாகவும் சொன்னார். அன்னை தன்னை நம்பியவர்களை எப்படியெல்லாம் காப்பாற்றுகின்றார்கள் என்பதை பார்க்கும்போது மிகவும் அதிசயமாக இருக்கின்றது அல்லவா? தொடர்ந்து நாளையும் அன்னையின் அருளாளர்களை பார்க்க இருக்கின்றோம். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி. ஓம் மகா